Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். மீண்டும் சர்ச்சையில் நயன்தாரா. கடுப்பில் படக்குழுவினர். நான் சொல்றதை தான் செய்யணும். அடம் பிடிக்கும் நயன். ஒரு காலத்துல சினிமா அப்படின்றது இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கையில தான் இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல ஹீரோயினோட கைக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் படத்தோட வியாபாரம் தான். ஒரு ஹீரோயினை வச்சுதான் ஒரு படமே நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் இந்த மாற்றத்துக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லான ஹீரோயினா வலம் வரவங்க தான் நம்ம நயன்தாரா. 4 வருஷமா இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தோட வலம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு படத்துக்கு இவங்க எவ்வளவு வாங்குறாங்க சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 கோடி சம்பளம் வாங்குவாங்க. சமீப காலமா நயன்தாரா மேலையும் விக்னேஷ் சிவன் மேலையும் ஒரு அதிகப்படியான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மக்கள் மத்தியில. இது எல்லாத்திற்கும் ஆரம்ப புள்ளி எங்க நம்ம பார்த்தோம்னா நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கு இடையேயான அந்த மோதல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நயன்தாரா மேல பல நெகட்டிவிட்டி இருந்தாலுமே இந்த பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். 10 கோடியில ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை காலப்போக்கில் என்னென்னவா ஆச்சுன்னா, நயன்தாரா ஒரு இன்டர்வியூல ஒரு தனியார் யூடியூப் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு 3 பேரை குரங்குன்னு சொன்னதா இருக்கட்டும், விக்னேஷ் சிவன் அவர்கள் பாண்டிச்சேரியில இருக்க அரசு ஹோட்டலையே விலைக்கு கேட்டதா இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் மத்தியில டெய்லியுமே நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் பத்தின நெகட்டிவ் நியூஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு படத்துல நயன்தாரா அவர்கள் நடிக்கிறாங்க. அது என்ன படம் அப்படின்லாம் தெரியல, அது எந்த டைரக்டர் அப்படின்னும் தெரியல. அந்த படத்துல நயன்தாரா செஞ்ச ஒரு செயல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மொத்த குழுவுமே இரிட்டேட் பண்ற மாதிரியான ஒரு செயல் தான் நயன்தாரா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட்டியே இரிட்டேட் பண்ற செயல்லாம் அப்ப நயன்தாரா அப்படி என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க நடிச்சு முடிச்ச காட்சிகள்லாம் இருக்கும்ல, அதை மானிட்டர் பண்ணுவாங்கல்ல, மானிட்டரோட உதவியோட தான் இது ஓகே சீனா இல்ல இந்த சீன் வேணாம் ரீடேக் போலாம் அப்படின்னு டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் பார்த்து சொல்லுவாங்க. இது பேசிக் சினிமா தெரிஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப இங்க நயன்தாரா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மானிட்டர்லாம் கிடையாது, 2 மானிட்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 2 மானிட்டர் அப்படின்னு? சரி ஓகே, டைரக்டருக்கு ஒரு மானிட்டரா இருக்கும், இல்ல சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு மானிட்டரா இருக்கும், அதுக்காக 2 வைக்க சொல்றாங்க போல. 2 பேர் எப்படி ஒண்ணுத்துல பார்க்க முடியுன்றதுக்காக அதான் ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன். அப்புறம் என்ன, எதுக்காக 2 மானிட்டர் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு மானிட்டரா, அவங்க பாக்குறதுக்காக சீன் ஓகே இல்லையான்றதுக்கு பாக்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு மானிட்டரா. அது இல்லாம இன்னொரு மானிட்டர் எதுக்குன்னா, நயன்தாராவோட மேக்கப் மேனுக்கும் ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கும் ஒரு மானிட்டரா. என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கா என்னன்னு சொல்லுங்க. இது ஏன் மானிட்டர் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் தான் பார்ப்பாங்க, மேக்கப் மேன் இங்க எங்கெங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே யாரு, மேக்கப் மேனும் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து சீன் ஓகே, இது ஓகே ஷாட் அப்படின்னு சொன்னாதான் நயன்தாரா இது ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்த ஷாட்டுக்கே போறாங்களாம். அந்த அளவுக்கு நயன்தாரா இப்போ நடிச்சிட்டு வர படங்களையா இருக்கட்டும் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல இந்த படத்துல மட்டும்தான் இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு நியூஸ் இப்போ வந்திருக்கு. இது கண்டிப்பாவே நார்மலா சும்மா எதா பண்ணாலே இரிட்டேட் ஆவாங்க. இவங்க மானிட்டர், அதுவும் மேக்கப் மேனுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸருக்கும் மானிட்டர் வைக்கணும்னா இது என்ன அநியாயம்னு தெரியல. டோட்டலாவே அந்த படக்குழுவினர் எல்லாமே இதுக்கு காண்டாயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்க இதெல்லாம் நமக்கே கேட்கவே அநியாயத்துக்குன்னு இருக்கே, அங்க பார்த்தவங்களுக்கு அது எவ்வளவு அநியாயமா இருக்கும், ஏங்க இவங்க இவ்வளவு அநியாயமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் தோணி இருக்கு போல இருக்கு. இது எந்த படம் என்ன இயக்குனர் அப்படின்ற தகவல் இன்னும் வெளியாகல. பட் செய்தி வந்த வரைக்குமே இந்த மாதிரி நயன்தாரா பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இப்படி பண்றது அப்படின்றது இது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் அப்படின்னு தெரியல. நயன்தாரா பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.